நம்ம ஹெட்லைன்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாளாக வந்து பாஸ்டர் பிரவீன் பக்தாலா அவர் வந்து ஹைதராபாத்ல சிக்கேந்திராபாத்ன்ற அந்த பகுதியில் ஊழியம் பண்ணிட்டு இருந்தவர். அவர் வந்து இந்த மண்டே வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் பைக் எடுத்துட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் எப்படி பண்ணாங்கன்னா, அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டாருன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு விபத்து நடந்ததா. ஆனால் அதுக்கப்புறமா வந்து அவருடைய பாடியெல்லாம் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இன்னும் அதை வந்து ப்ரூவ் பண்ணல ஃபேக்சுவலாக எவிடன்ஸோட. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க இன்னும் ப்ரூவ் பண்ணல, பட் தேர் சஸ்பெக்டிங். இதனால வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன் வந்து இதை வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அவர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. என்னென்னா, என்னுடைய லைஃப்பை வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க நிறைய பேருன்ட்டு போட்டிருக்காரு சோஷியல் மீடியாவில். அவருடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்க அந்த பாடியை ரிகவர் பண்ணுறப்ப அதை பார்த்து அடிங்க, அதுக்கப்புறம் பிளட்டு ஸ்பிளாட்டர் ஆகிருந்த இடம் எல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டோட வந்து மேட்ச் ஆகலை, ஒரு மர்டரோட தான் மேட்ச் ஆகுதுன்னு பேசியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவரை பற்றி நான் கேள்விப்படும் போது இந்த நியூஸில் தான் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய டிபேட் பண்ணுவார், முஸ்லிம்ஸ் கிட்ட டிபேட் பண்ணுவார், அதுக்கப்புறம் ஹிந்துஸ் கிட்ட டிபேட் பண்ணுவார். இதெல்லாம் கேட்கும் போது தான் எனக்கும் வந்து ஓகே, திஸ் மைட் பி somebody may have attempted to get rid of him because அவர் ஒரு ஐடியாவை சேலஞ்ச் பண்ணோன்னே சில பேர் இந்த ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்லுவாங்க. எல்லா ஹிந்துஸும் இல்லை எல்லா முஸ்லிம்ஸும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சில பேர் எக்ஸ்ட்ரீமாக வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பண்ண அவங்க துணியுவாங்க. ஸோ இட் மே பி தட் நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ எதுவாக இருந்தாலும் he was a pastor, he was somebody who did the ministry of the Lord, who did the work of the Lord, and we've lost him. So it's a big loss. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் போட்டுட்டு இருந்தாங்க இதை பற்றி பேசுங்கன்ட்டு. ஆனால் வந்து எனக்கு வந்து இதை பற்றி என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இது இல்லை, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு ஹெட்லைன்ஸ் பார்த்துருப்பீங்க. என்னென்னா, சிரியாவில் வந்து ரொம்ப பயங்கரமாக கிறிஸ்டியன்ஸை பர்சிக்யூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லிட்ரலாக எப்படின்னா எரேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எராடிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 குரூப் ஐ திங்க் நியூஸ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு குரூப், அவங்க பேர் வந்து ஆலோவைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த 2 குரூப்பை டார்கெட் பண்ணி நிறைய பேரை நிறைய இடத்துல வந்து லிட்டரலாக பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேரை வந்து டிலீட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு நம்ம நியூஸில் பார்த்துட்டே இருந்தோம். இதில் சேடான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய யூடியூபர்ஸ், அமெரிக்காவில் இருக்கிற நிறைய யூடியூபர்ஸ் ரிப்போர்ட் பண்ணது என்னென்னா, இவ்வளோ பெரிய விஷயம் ஆகிட்டு இருந்தோம், இங்கே வெஸ்ட்டில் இருக்கிற மீடியா வந்து ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது, இதை பற்றி யாரும் பேச மாட்றாங்கன்னு ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வேறு ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் ஒரே ஒரு உயிர் போயிருந்தால் கூட மீடியா வந்து அதை போட்டு தேய்ச்சி ரிப்பீட்டடாக அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இதை கவர் பண்ண மாட்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கோல 70 பேரை ஒரு சர்ச்சுக்குள்ளவே, யோசித்து பாருங்க எவ்வளோ மோசமான விஷயம், ஒரு சர்ச்சுக்குள்ளவே வச்சு 70 பேரை பிஹெட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் லைக் ஈவில் அட் இட்ஸ் பீக். ஒன்று வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்போவுமே நடந்துகிட்ருக்கு. இப்போ நமக்கு சோஷியல் மீடியா, இன்டர்நெட் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் வந்து நமக்கு சீக்கிரமாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய நியூஸ் சேனல்ஸ் இதை கவர் பண்ணலனாலும் என்ன மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் அங்கெல்லாம் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியா வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் போஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நடக்கும். ஆனால் நமக்கு இன்டர்நெட் இருக்கிறதுனால சீக்கிரம் தெரிய வருது. ஆனால் நமக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது நம்ம நிறைய நேரம், எனக்கே வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி நான் டிஃபென்சிவ் ஆயிடுவேன், சம்டைம்ஸ் கோவம் வரும், யாரா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, மனுஷங்களாடா இவங்களான்னு யோசிப்பேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம போய் அவங்களுக்காக நம்ம சண்டை போட முடியாது, அவங்கள ஃபிசிக்கலாக பாதுகாக்க முடியாது, ஆனால் நம்ம ஜெபம் தான் பண்ண முடியும். ஆனால் ஒன்று வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரி சோர்ந்து போயிருந்தீங்கன்னா 2 Timothy chapter 3:12, in fact everyone who wants to live a godly life in Christ Jesus will be persecuted. everyone. நம்மளை வந்து லிட்டரலாக ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணலன்னா கூட நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு பர்சிக்யூஷன் இருந்துகிட்டே இருக்கும். பைபிளில் நிறைய ஆசீர்வாதத்தை விட, என்னை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதத்தை விட நிறைய பர்சிக்யூஷன் பற்றி தான் ஆண்டவர் பேசியிருப்பார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டாரிக் விஷயம் நம்ம அப்சர்வ் பண்ணுறது என்னென்னா, எங்கெங்கெல்லாம் சர்ச்சை பயங்கரமாக பர்சிக்யூட் பண்ணுறாங்களோ அங்கங்கெல்லாம் சர்ச்சோடைய க்ரோத் வந்து பயங்கரம் எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கும். நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேனே. பைபிளில் இருந்தே பார்ப்போம். ஜெருசலேமில் முதல்ல வந்து ஆண்டவர் வந்து அசெண்ட் ஆன பிறகு, ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போன பிறகு, அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி சர்ச், பீட்டர், அதுக்கப்புறம் ஜேம்ஸ், அப்போஸ்டல்ஸ் எல்லாம் இருந்து மினிஸ்ட்ரி பண்ணுற அந்த ஏர்லி சர்ச் அப்போ பர்சிக்யூஷன் பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம வசனத்திலே வாசிக்கிறோம்ல, பீட்டர், அப்புறமா ஜேம்ஸ், ஜான், இவங்க எல்லாரும் இம்ப்ரிசன் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. எல்லாரும் ஆல்மோஸ்ட் ஆல் த டிசைபிள்ஸ் வேர் லைக் மார்டையர்ட். ஆனால் நல்லா கவனிங்க, அவங்க அந்த பர்சிக்யூட் ஆன டைமில் தான் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர். இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள், ரோமில் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து
பயங்கரமா பர்சிக்யூட் பண்ணாங்க. எம்பரர் நீரோ தான் பீட்டருடைய எக்ஸிகியூஷன் ஆர்டர் பண்ணாங்கன்னு நம்ம பார்ப்போம் ஹிஸ்டரியில. ஆனா அதே நேரத்தில் தான் எம்பரர் நீரோவுக்கு அப்புறமா தான் கான்ஸ்டன்டைன் வராரு. கான்ஸ்டன்டைன் வந்தவொடனே கிறிஸ்டியானிட்டியை வந்து பர்சிக்யூட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாரு. அது ஒரு ஈடிக்ட் ஆஃப் மிலான்னு ஒரு ஈடிக்ட் இருக்கும். ஈடிக்ட்னா ஒரு டிக்ரி லா மாதிரி போட்ட உடனே கிறிஸ்டியன்ஸை பர்சிக்யூட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுவாங்க. கான்ஸ்டன்டைனுக்கு அடுத்து வர ஒரு ரோமன் எம்பரர் வந்து கிறிஸ்டியானிட்டியை லீகலைஸ் பண்ணிடுறாரு. லீகலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த எம்பரர் வந்து கிறிஸ்டியன் ஆயிடுறாரு. ஸோ இப்போ பாருங்க, எங்கே வந்து பர்சிக்யூட் பண்ணுறாங்களா நம்ம சர்ச்சை, நம்ம கிறிஸ்டியன்ஸ் எங்கே பர்சிக்யூட் பண்றாங்களோ அங்க we see exponential growth. சைனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. சைனால வந்து ஐ திங்க் கிறிஸ்டியானிட்டி இஸ் இல்லீகல். ஆனா ஆண்டவர் எப்படின்னா மைக் டிராப் மூமெண்ட் மாதிரி சைனால தான் பிக்கெஸ்ட் பைபிள் பிரிண்டிங் ஃபேக்டரி இருக்குன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் சர்ச்சஸ் பர்சிக்யூட் ஆகுதோ அங்கங்கெல்லாம் நம்மளுடைய சர்ச், நம்மளுடைய காஸ்பல் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பர்சிக்யூஷன் நடக்கும் போது யாரை பர்சிக்யூட் பண்றாங்களோ அந்த பர்சிக்யூஷனை அனுபவிக்கிறவங்களுக்கு பயங்கரம் டார்மெண்டிங்கா இருக்கும், பயங்கரம் பெயின்ஃபுல்லா இருக்கும். நமக்கு அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும். ஆனால் நமக்கு ஆண்டவர் இதெல்லாம் வந்து முன்னாடியே வார்ன் பண்ணியிருக்கிறாருன்றதுல நம்ம கம்ஃபர்ட் எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நமக்கு சில டைம்ஸ் அந்த கம்ஃபர்ட்டும் பத்தாமல் இருக்குதுன்னு தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு அதை சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவருக்காக நான் துன்பப்பட்டா என் மூலியமா ஆண்டவருடைய காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆகும். இதுக்கு ஆண்டவரும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஹிஸ்ட்ரியிலையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். வி ஹாவ் ஹோப். நம்ம உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கை வந்து நமக்கு நிரந்தரம் இல்லை. வி ஆர் ஜஸ்ட் சர்ஜர்னஸ். நம்ம வந்து நோமேட்ஸ் மாதிரி இங்கே வந்து பாஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபார் மூமெண்ட். இது வந்து ஒரு சின்ன ஒரு டைமுக்கு தான். பட் வி ஆர் கோனா ஸ்பெண்ட் இட்டர்னிட்டி வித் காட். பாஸ்டர் பிரவீன் பக்தால அது இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே எனக்கும் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. குறிப்பாக ஒரு டிபேட் எல்லாம் பண்ணுவாருன்னொடனே எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கும் இந்த டிபேட்ஸ் பண்ணுறது, அப்பாலஜெட்டிக்ஸ் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ரே ஃபார் ஹிஸ் ஃபேமிலி. அவங்களுடைய ஒய்ஃபுடைய ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க வந்து ரொம்ப துக்கத்தில், ரொம்ப சோகத்தில் இருந்தாலும் வார்த்தைகளை கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்து ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் சொல்கிறாங்க. எனக்கு ரிவெஞ்ச் வேண்டாம், எனக்கு அந்த ஆண்டவர் எப்படி சொன்னார், எங்களை வாழ சொன்னார், அந்த மாதிரி நாங்கள் இருக்க ட்ரை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. that was beautiful to watch. That is the Christian attitude that we should have. Yes, we are hurting. Yes, when things like this happen, we can be compelled to do things that are not inherently Christian. நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும்னு யோசிப்போம், கோவம் வரும், எல்லாம் பண்ணணும் நமக்கு தோணும். ஆனாலும் அந்த நேரத்தில் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அந்த நேரத்தில் நமக்கு பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறத நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது தான் ஆண்டவரை பின்படுத்துகிறவங்களுக்கு ஒரு மார்க். ரிமெம்பர், whenever the church is persecuted, the church grows and we are promised eternity, and this life is not all that it is. So that is a little bit about like what's going on with the church and persecution. We gotta pray for this. If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout.